வருத்தப்படாதீங்க, வாங்க உள்ளே போகலாம். நான் போக மாட்டேன். இங்கே பாருங்க, நம்ம பொண்ணு ஹிமானிக்காவது உள்ளே வாங்க. இல்லை ஜத்தன், என்னால் உள்ள போக முடியாது. எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது. என்னால் போக முடியாது. பூஷன், உன் பொண்ணு இமானி மேல நீ நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நானும் அவளை பார்த்தது கிடையாது. ஆனா அவ மேல நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு உன்னோட கண்ணிலேயே தெரியுது. அவளோட நினைவஞ்சலிக்காக தான் நாங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. ஏய், எல்லாத்தையும் நிறுத்துங்க. யாரு நீங்கெல்லாம்? மை காட், ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? உங்க கூத்த முதல்ல நிறுத்துங்க. நிறுத்துங்கப்பா. ஹிமானி, இது எப்படி? பூஷன், எக்ஸாம்க்கு முன்னாடி அவ இறந்துட்டான்னு தானே நீங்க சொன்னீங்க? அப்புறம் எப்படி இந்த பொண்ணு உயிரோட இருக்கா? அட, மியூசிக் எந்த மடைய நிப்பாட்டினா? அப்பா, அப்பா, வாவ், ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களை பாக்குறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தான் மின்டி, உங்களோட ஹிமானி திரும்ப வந்துட்டேன். நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல? தள்ளி போ, தூரமா போ. யார் அப்பா? எந்த அப்பா? என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க என்னதான் நடக்குது? நீ என்னோட பொண்ணா இருக்க முடியாது, புரியுதா? ஜித்தன், இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறேன். என்னோட ஹிமானி ஒரு வருஷம் முன்னாடியே இறந்துட்டா. அவளோட சடலத்தை என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். ஹிமானி, ஹிமானி, என் பொண்ணு, என் பொண்ணு, ஏதாவது பேசு, ஏதாவது பேசுமா. ஹிமானி, இவளுக்கு என்னாச்சு? வருத்தப்படாதீங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு? யாராவது சொல்லுங்களேன். முதலையா? என்ன எப்ப முதல்ல சாப்பிட்டது? நான் தான் உங்க கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கனே. அப்பா, நான் தான் உங்களோட ஹிமானி. நீங்க இது யாரு? இவங்க உன் அப்பாவோட செகண்ட், ஐ மீன் உன்னோட இன்னொரு மம்மி செலீனா. அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க ஆண்டி? போட்டோல இருக்கிறதும் நான் தான், உங்க முன்னாடி இருக்கிறதும் நான் தான், ஹிமானி. தயா, சொல்லுங்கய்யா. இங்க வா. இந்த பொண்ணை எப்படி உள்ள நுழைய விட்ட? ஐயா, மன்னிக்கணும். ஆனா நான் என்ன செய்யறது? இந்த வீட்டோட சின்ன முதலாளி நான் தானே அவங்க சொன்னாங்க. அதோட சார், இவங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சரி, அதனால நீ வாய் மூடு. நீ பேசாத. நீ சொல்றதெல்லாம் பொய். ஏ பொண்ணு, இந்த நாடகத்தை முதல்ல நிறுத்து. இங்க இருந்து கிளம்பு. மண்ட நினைவஞ்சலி நாளைக்கு. எங்களெல்லாம் கணக்கு தெரியலையா? நாங்க அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அட அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பூ உங்க நினைவு அஞ்சலிக்கு. அட, எல்லாம் உன் இஷ்டமா? போடா. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நினைவஞ்சலி முடிஞ்சது. ஹிமானி, என்ன உங்க ஃபேமிலி ரொம்ப காமெடி பண்றாங்க? நீ உயிரோட இருக்கும்போதே உனக்கு இங்க தேவசம் பண்றாங்க. ஓ, ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா? சீக்கிரம் அவுட். அப்பா, எல்லாரையும் தான். இந்த வீட்டை விட்டு கிளம்புடு நான் சொன்னேன். ஒழுங்கா கிளம்பு. பூஷன், கேளுங்க. ஒரு தடவை அவ என்ன சொல்ல வரான்றத கேளுங்க ப்ளீஸ். செலினா, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இந்த பொண்ணு பொய் சொல்றா. பொய் மேல பொய்யா சொல்றா. அப்பா, போதும்பா, போதும். ஸ்டாப் இட் நவ. என்ன பார்த்ததும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முழுசா பிளான் பண்றீங்க. என்னாஃப். நான் எங்கேயும் போக மாட்டேன். இது என்னோட வீடு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கு புரியுற மாதிரி நான் புரிய வைக்கிறேன். சொல்லு,
முதல்ல நீ யாருங்கிற உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை சுட்டுருவேன். பூஷன், உங்க மச்சான் டென்ஷனா இருக்காரு, அவரை நிறுத்துங்க. இது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஊசி போடுறதுக்கு நீங்க தான் என்ன கூட்டிட்டு போவீங்க. ஒரு தடவை எனக்கு ரொம்ப வலிச்சுது. நீங்க அண்ணாச்சி கடையில எனக்கு ரசகுல்லா வாங்கி கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? இன்னமும் என்ன கொல்ல போறீங்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் தான் ஹிமானி. போதும். நீ யாரு என்னங்கிற விஷயத்த நாளைக்கு காலையில சொல்ற. பூஷன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த பொண்ணு உண்மையாவே உன்னோட ஹிமானி தானா? ஆனா நீ ஏற்கனவே என்கிட்ட என்ன சொன்ன, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு இறுதி சடங்கு நீயே செஞ்சிட்டேன்னு. அப்புறம் எப்படி அதே பொண்ணு உயிரோட வர முடியும்? I just failed to understand. அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ என்ன முட்டாள் நினைக்கிறாளா? நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவேனா? நான் தான் இமானி, உங்க பொண்ணு. இமானி இறந்து போயிட்டான் செலினா. இதுதான் உண்மை. அவ மட்டும் பொய் சொல்றான்னு எனக்கு தெரியட்டும். அப்புறமா இருக்கு அவளுக்கு. அவ காலை உடைச்சு கதவுக்கு வெளியே தள்ளிடுவேன். So Bhushan, you are just trying to... உண்மை இரு. சொல்றாரு. வாப்பா. இவன் நம்மளோட பொண்ணு ஹிமானியா இருக்கவே முடியாது. பாத்தியா நான் பொய் சொல்லலன்னு இவருக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. ஆமா அண்ணி, இதை நம்ம நிரூபிக்க தான் போறோம். நாளைக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அப்பா, இங்க பாருங்கண்ணா, நாங்க கிளம்புறோம். அப்பா என்ன? அப்பா, நான் தான் உங்களோட பொண்ணு ஹிமானி, உங்களோட மின்டி. அப்படியா? சோனி என்னோட பொண்ணு. ஆமா. சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட அம்மா என் மேல கோபப்படும் போது நீ என்னன்னு சொல்லி என்ன கூப்பிடுவ? சொல்லு. என்னம்மா, நீதான் என் பொண்ணாச்சே, சொல்லியுமா நீ? அட சொல்லு, ஏன் உன் பேச்சு நின்னு போச்சு? நாய்க்குட்டி. ஐயோ அப்பா, நீங்க ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் ஹிமானி. உங்க சொந்த பொண்ணுகிட்டயே நீங்க எவ்வளவு சாட்சிகள் கேட்பீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனிவே, நான் தூங்க போறேன். ஐ ஃபீல் வெரி ஸ்லீப்பி. நீங்களும் சீக்கிரம் படுத்துருங்க. குட் நைட். பூஷன், நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு என்னை வச்சு நல்லா காமெடி பண்றா. என்கிட்டயே ரொம்ப விளையாடி பார்க்கறா. இந்த விளையாட்டு யாருக்கோ வினையாக போகுது. அது யாருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இமானி கிடையாது. சரி, நான் வந்துகிட்டு இருக்கேன். இரும்பு சூடா இருக்க, சுத்தியால அடிச்சிரு.
என்னாச்சு வழி விடுங்க முன்னாடி வாங்க பின்னாடி வாங்க நவருங்க சிஆடிஸ் யார் எங்களுக்கு கால் பண்ணது? சார் நான் தான் கால் பண்ணேன் சார். அங்க என்ன ஆகியிருக்கு பாருங்க. சொல்லுங்க சார், நீங்க எல்லாம் சிஐடி. சிஐடி? இது இமானியோட வீடு தானே? ஆமா, இது ஹிமானி அம்மாவோட வீடு தான். யாரு வீட்ல? சொல்லுங்க. இந்த பாருங்க, எரிஞ்சு போன ஒரு கார்ல எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை அது ஹிமானி குமாரோட தான் இருக்கலாம். அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அதோட அது என்ன நீங்க சொல்றீங்க? நான் தான் ஹிமானி, உங்க முன்னாடி உயிரோடு நின்னுட்டு இருக்கேன். நீங்க ஹிமானியா? என்னோட காரா எரிஞ்சு போச்சா? ஓ மை காட், என்னோட காரை செலினா ஆண்டி எடுத்துட்டு போனாங்க. என்னாச்சுமா? ஏன் கத்திட்டு இருக்க? அட யார் வந்திருக்கா? நீங்களாம் யாரு? இவங்கெல்லாம் சிஐடில இருந்து. சிஐடியா? நீங்களாம் யாரு? இது என்னோட மாமா அத்தை. இவங்களும் மாமா அத்தை. உங்க வீட்டை சேர்ந்த ஒரு கார் இப்போ எரிஞ்ச நிலையில கிடைச்சது. அதுல ஒரு பெண்ணோட சடலமும் இருந்துச்சு. டெட் பாடியா? எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அது இவங்களோட பணம் தானே. ஆனா இவங்க செலினான்றாங்க. செலினா அண்ணியா? பூஷன் அண்ணனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாத. பூஷன்? இந்த பூஷன் யாரு? அது என்னோட அப்பா தான். ஒருவேளை அண்ணன் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாரா? அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம், உங்க அப்பா ஆக்சுவலி எங்க போனாரு? சார், போஷன் அண்ணா செலினாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. செலினா இந்த பொண்ணுக்கு சித்தியா வந்தாங்க. அதனால இவ தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டா போல. நீங்க கொஞ்சம் வாய முடுறீங்களா ப்ளீஸ்? அப்பாவோட பணத்துக்கு பின்னாடி நீங்க தான் சுத்திட்டு இருக்கீங்க. அதனால பழைய தூக்கி மேல போடுறீங்களா? ஒரு செகண்ட் சார், ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? அதை நீங்களே சொல்லுங்க. என்ன சார்? அதாவது உங்க வீட்டில இருந்து 2 பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா நீங்களாம் அமைதியா தூங்கிட்டு இருக்கீங்க. சிஐடி வந்ததுக்கு அப்புறம் எழுந்துக்கலான்னு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. பூஷனையும் செலீனாவையும் இங்க யாரு கடைசியா பார்த்தது? சார், நான் தான் பார்த்தேன். ஆனா செலினா ஆண்டி யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றத கேட்கறதுக்கு ஒருவேளை அப்பாவுக்கும் ஏதாவதுன்னா. எப்போ நீங்க பாத்தீங்க? அப்பா ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேல வீட்டை விட்டு புறப்பட்டு போனாரு. நான் அவங்களுக்கு பின்னாடி நானும் புறப்பட்டு போனேன். அட, என்னோட அப்பாவோட காரு எப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சது? அதுக்கப்புறம் நானு திரும்பி வந்தப்போ. இமானி செல்லம், உன் வண்டியோட சாவி கொஞ்சம் கூட. என்ன சண்டி, நீங்க எங்கேயாவது போறீங்களா? பூஷனை பார்க்கணும், கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. அது எப்படி திடீர்னு போயிட்டு இருக்கிற வண்டி காணாம போகும்? நீங்க டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையா? இந்த ராத்திரி நேரத்துல செலினா வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போறாங்க. உங்க வீட்டுல யாருக்குமே அதை பத்தி கவலையே இல்லையா? நீ எங்க இருந்த? சார், நான் வந்து வேலைக்காரி சார். வீட்டில் வேலை செஞ்சுட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். என்னை இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி விட்டுறாதீங்க. ஹிமானி, உன்னோட அப்பாவை நீ கடைசியா எங்க வச்சு பார்த்தேன்னு கொஞ்சம் எங்களுக்கு காட்டு. சார், இங்கதான் இது வரைக்கும் நான் அப்பாவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே சார். அப்பாவோட கார் எங்க போச்சுன்னு தெரியல. உனக்கு மேற்கொண்டு எதுவும் தெரியலையா? இல்ல சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ரொம்ப இருட்டா இருந்துச்சுன்னு. அப்பாவோட கார் ஜஸ்ட் திடீர்னு வளைஞ்சு போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டிஸ்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? சார், அதுக்கப்புறம் அப்பாவோட காரை அந்த பக்கத்துல போறத பார்த்தேன். அந்த வழியில. நீ கிட்ட போனியா இல்ல இங்கேயே தூரமாவே இருந்து பாத்தியா? என்னால தூரத்துல இருந்தா பார்க்க முடிஞ்சது. அப்புறம் என்னாச்சு?
சார் அப்புறம் ரொம்ப காத்து வேகமா அடிச்சது. அதுக்கப்புறம் அப்பா அப்புறம் உங்க அப்பா அப்படி திடீர்னு மறைஞ்சிட்டாரா? நீ இங்க இருந்து வேடிக்கை பார்த்துருக்க. அப்பா எங்க காணாம போயிட்டாருன்னு போய் பார்க்க மாட்டியா? சும்மா இல்ல, வண்டியோட காணாம போயிருக்காரு. உன் மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் தேடி பார்த்துருக்கலாம்ல. இல்ல குறைஞ்சபட்சம் யாரையாச்சும் அட்லீஸ்ட் ஹெல்ப்புக்காச்சும் கூப்பிட்டுருக்கலாம். இல்ல, இவ வாயை மூடிட்டு வீட்டுக்கு போயிருக்கா. காலையில நாம ஒருவனு காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல சார். நான் அப்பா அப்படியே எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சேன். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வர போறாருன்னு நினைச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு விஷயம் சொல்லு, நீ இந்த இடத்துக்கு முதல் வாட்டி வரையோ? இல்ல, நான் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன். ஏன் சார்? ஏன்னா இந்த வழி வேற எங்கேயும் போகாது. இந்த வழி இங்கேயே முடிஞ்சிருச்சு. எதுக்காக உன்னோட அப்பா இந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த டெட் எண்டுக்கு வந்தாரு? நீ போய் சொல்ற. இல்ல சார், நானும் இங்க தான் பார்த்தேன் அப்பாவோட காரை. இதே வழியில தான் சார். ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. அப்படின்னு உங்க அப்பாவோட கார் எங்க தான் போச்சு? சார், டயர் மார்க்ஸ். இந்த மார்க் அப்படியே எந்த பக்கமா போகுது சார்? அங்க பாரு, அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு மின்னுது. ஒருவேளை பூஷனோட வண்டி இந்த குளத்துக்குள்ள எங்கேயாவது போயிருக்குமோ? மேல இழு. இது மாமாவோட கார். அப்பா 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 அம்மா, அப்பா அப்பா என்ன விடுங்க. அப்பா இமானி, அப்பா கிட்ட போறோம். என்ன விடுங்க. அப்பா கிட்ட போறோம். அப்பா அப்பா அப்பா. பின்பக்கமா கத்தியால பலமா குத்தி இருக்காங்க. ஹிமானி, ஹிமானி உனக்கு என்னாச்சு? ஹிமானி, இவ மயங்கி போயிட்டாங்க. இமானி ஹாஸ்பிடல் கூட்டின்னு போங்க. போங்க. ஆரம்பிச்சிட்டா டிராமா போடுறதுக்கு. மேடம், உங்க அண்ணனோட சடலம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அண்ணன் கூட தோணலையா? மேடம், எங்களுக்கு எவ்வளவு பெரிய காயம் பட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சார், நான் என்ன சொல்றேன்னா, பூஷன் அண்ணனை கொன்னது இந்த இமானி தான். அது மட்டும் இல்லாம செலினாவை கொன்னது இவ தான். சார், செலினா நீ செத்து போன விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க இது உங்ககிட்ட சொல்லிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும் நீங்க? அதான் சார், இந்த ஹிமானி என் அண்ணனோட பொண்ணே இல்ல. என்ன? பூஷனோட பொண்ணு இல்லையா? அப்படின்னா சார் டூப்ளிகேட் சார், டூப்ளிகேட் சார். ஹிமானியோட ஜெராக்ஸ் காப்பி. பூஷன் அண்ணன் ஹிமானியோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக தான் நாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்தோம். முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியா? சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இமானியோட மரணம் நடந்துருச்சு. அந்த பூஜைக்காக தான் நாங்க வந்தப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் அந்த பொண்ணை பார்த்தோம். இவளுடைய முகம் அவள மாதிரியே இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு இமாலி கிடையாது சார். அண்ணனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு திரியறா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு எப்படி திரும்ப வர முடியும்? சார், இதே குளத்துல விழுந்துதான் அவளும் செத்தா. இதே குளத்துல இந்த முதல்ல தான் அவளை கொன்னு சாப்பிட்டுருச்சு. சார், நீங்களே சொல்லுங்க, எந்த பொண்ணை தீயிட்டு தகனம் பண்ணமோ அந்த பொண்ணு எதிரில் வந்து நின்று நான் தான் அவன்னு சொன்னா யாரு சார் அதை நம்புவாங்க? அபிஜித், தயா, இதுல யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஏதோ மாதிரி இருக்கு இந்த குடும்பம். ஒருவேளை இந்த ஹிமானி டூப்ளிகேட்டா இருந்தா அவங்க சரியானதுக்கு அப்புறம் தயா அவளை தூக்கிட்டு பீரோவுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓடிட்டாளா? எப்படி அவ ஓடினா? அதுவும் நீங்க ரெண்டு பேரும் கூட இருக்கிறப்போ. சார், எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால நான் வெளியில போயிட்டேன். நீங்க உங்களுக்கும் கால் ஏதாவது வந்துச்சா? இல்ல சார், நான் ஹிமானிக்காக வெளியே தண்ணி கொண்டு வர போனேன். வந்து திடீர்னு பார்த்தா என்ன பாருங்க, என்னை எப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. சார், நானும் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா இங்க பாருங்க, என்னையும் இந்த மாதிரி கடுமையா தாக்கிட்டா. இமானி இதெல்லாம் ஹாஸ்பிட்டலியா பண்ணா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி? என்ன சமாச்சாரம்? எதுக்காக அவ அப்படி ஓடுனா? இவ ஓடுனதை வச்சு பார்க்கும்போது
இந்த 2 கொலைக்கு இவளுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அபிஜித், ஒருவேளை இவதான் உண்மையான இமானினா தன்னோட அப்பாவையே இவ எதுக்காக கொல்லணும்? சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ஆனா ஒண்ணு, இந்த இமானி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏதாச்சும் தெரிய வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. ஓகே சார். வா போலாம். சார் ஒன்று கிளியரா இருக்கு, இந்த கொலை ஹிமானி தான் பண்ணியிருக்கா. வெறும் இமானி மட்டும் கிடையாது பூர்வி, இந்த சதியில இன்னும் நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. போனாங்களே இந்த மாமா மாமிங்க, அப்புறம் இமானி எல்லாம் சும்மா இருந்திருக்காங்க. பூஷணும் சீலாவும் நைட் ஃபுல்லா காணாம போயிருக்கிறப்போ ஏன் சொல்லு, நாம வரோம்னு காலையில காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சார், நம்ம எப்படி கொலகாரனை போய் அடையிறது? 2 பாடியும் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தடயமும் கிடைக்கலையே. தடயம் கிடைச்சிருச்சு ஃப்ரெடி. ஆ, பூஷனை பின்னாடி இருந்து வெட்டி கொண்டு இருக்காங்க. பூஷன் கார்ல டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் யாரோ பின்னாடி டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருந்து அவரை குத்தி இருக்காங்க. சார் அப்படின்னா ஹிமானி பூஷனோட காரை பார்க்கும்போது அந்த ஆளு காருக்குள்ள இருந்தாருங்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த செலினாவை கார் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்பியிருக்கா. ஒருவேளை செலினா யாரையாவது கூப்பிட போயிருப்பாளோ? கண்டுபிடிக்கலாம். செலினாவோட ஃபோன் கால்ஸை செக் பண்ணலாம். அப்போ தெரிய வரும்ல இவ யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்காளா இல்லையான்னு. அப்புறம் இந்த இமானி பூஷனோட காரை சேஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போனப்போ இவங்க ஃபோனை தவிர அந்த ஏரியாவில் ஆக்டிவேட்ல இருந்த மற்ற செல்ஃபோன் என்ன எதுன்னு அந்த நம்பருங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். பிரைவேட் நம்பரா? நைட்டு 10 மணிக்கு பூஷனுக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கா? பூர்வி, ஒரு வேலை செய், இந்த போன் எங்கிருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடி. இந்த நம்பரோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் எடு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இதை பாருங்க சார், ராத்திரி 1 மணிக்கு பூஷனோட ஃபோன்லேருந்து செலினாவுக்கு கால் போயிருக்கு. பூஷன் தான் செலினாவை அவங்ககிட்ட வர சொன்னானா என்ன? ஆமாம் பாஸ், பூஷன் இறந்ததுக்கு அப்புறம் பார்ட்டிக்கு வர சொல்லி செலினாவை கூப்பிட்டுருக்கான். நீ அங்கிருந்தியா பார்ட்டியில? நாங்க என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேங்க? நான் காமெடி பண்ணல பாஸ், நீங்களே யோசிங்க, சீரியஸாக யோசிங்க. பூஷனோட மரணம் நைட்டு 11:30க்கு நடந்திருக்கு. நுரையீரல்ல தண்ணி இறங்குனதுனாலையும் கத்தியில குத்துனதுனாலையும். அப்போ எப்படி 1 மணிக்கு செலினாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்க முடியும்? அப்படின்னா பூஷனோட ஃபோன்லேருந்து வேற யாராவது செலினாவுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருக்காங்க. சார், எக்ஸாக்டா நைட்டு இந்த பூஷன் நம்பரும் இந்த பிரைவேட் நம்பரும் எந்த லொகேஷன்ல இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஒரே லொகேஷன்ல தான் இருந்திருக்கு. சார் சார் அந்த 3வது நம்பர் பூஷனோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தவர்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா பூஷனோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அந்த வண்டியில யாரும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரைவேட் நம்பர் ஆளு யாரா இருக்க முடியும்? இங்க பாருங்க, எனக்கு ஆடிப்பட்டிருக்கு. நீங்க இன்னும் என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் ஹிமானியை தப்பிக்க விடல. எங்களுக்கு தெரியும் இமானியை நீ தப்பிக்க விடலன்னு. நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறதெல்லாம் உங்களோட போன். கொலை நடந்த ராத்திரி பூஷன் கூட ஏன் சுத்திக்கிட்டு இருந்தது? என்னோட போனா? ஆமா, உங்களோட போன். பிரைவேட் நம்பர். நைட்டு 10:40 இருந்தே பூஷன் ஹிமானி கூட சுத்திக்கிட்டு இருந்துச்சு. போன் உங்ககிட்ட தான் இருந்திருக்கு. அந்த பிரைவேட் நம்பர் உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சார், என்னோட நம்பர் பிரைவேட் கிடையாது. அதோட நைட்டு 10:30 மணிக்கு நான் தூங்க போயிட்டேன் சார். அந்த சமயம் என் போன் என்கிட்ட தான் இருந்துச்சு. உனக்கு போய் சொல்ற பழக்கம் இருக்கும்? இந்தாங்க, இதான் என்னோட போன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. சரி, என்னோட பேர்ல இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒருவேளை என்னோட பேர்ல யாராவது போன் நம்பர் எடுத்தாங்களான்னு தெரியல. சரி, இருக்கட்டும். அப்போ உன் பேர்ல புது நம்பர் ஒன்று எடுத்திருக்கான்னு வச்சுக்கோ. யார் எடுத்திருப்பாங்க? வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து பூஷன் கூடவே டிராவல் பண்ணிருக்கு இந்த நம்பர். சார், இது கண்டிப்பா இந்த ஹிமானி தான் பண்ணிருக்கணும் சார். அவ கண்டிப்பா எங்க எல்லாரையுமே கொன்னுடுவான் சார். ப்ளீஸ் நீங்க அவளை பிடிச்சிருங்க சார். அவ உண்மையான இமானி இல்லைன்னே வச்சுக்கலாம். அவ எதுக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி கொலை பண்ணிக்கிட்டே போறா? எதுக்கு? அவ நிம்மதியா உட்கார்ந்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்ல. சரி, அதை விடு. அப்புறம் நீ தான் இமானி கிட்ட எங்களை கூட்டிட்டு போகணும். ஆனா சார், இங்க பாருங்க சார், நான் எப்படி உங்களை ஹிமானி கிட்ட கூட்டிட்டு போறது? நாங்க எப்படி சொல்றோமோ நீ அதே மாதிரி பண்ண. ஆனா உன் புத்திசாலித்தனத்தை எங்க கிட்ட காட்டிடாத. உன்னை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். எப்போ கண்டுபிடிச்சிடலாம் இந்த இமானி உண்மையா இல்ல டூப்ளிகேட்டான்னு? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் நம்ம ஹிமானி கிடையாது.
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு தெரியலையே, வெளியில இருந்து வந்த உடனே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அட சொல்லுமா, உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? ஷாலினி, ஜெத்தன் வர வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியாயிரு. இல்ல, நான் சீக்கிரமா ஃப்ளைட் பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்பதான் ஹிமானியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் என்னால விற்க முடியும். அட உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா எங்க கிட்டயும் சொல்ல. இப்ப என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அதோட ப்ளீஸ் நீங்களும் ஜத்தன் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு ஹிமானியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் விற்கணும், அவ்வளவுதான். அதோட இந்த போலி ஹிமானி முகத்திலேயே கிழிக்கணும். நான் கேப் புக் பண்ணிடுறேன், ஒரு செகண்ட். என்னத்த சொல்ற? சார், ஆ நான் வெளியே போகவா? காய்கறி வாங்கிட்டு வரேன். சரி போ. ஆமா ஜத்தின், நீ நினைச்சு கவலையே படாத. வேலையை முடிச்சிட்டு நீ பொறுமையா வந்தா போதும். நான் ஓகே தான். ஓகே. என்ன லைட்டுக்கு என்ன ஆச்சு? தனுஜாவும் மோனிகாவும் வேற வரல. எங்க போனாங்க? சிஐடி சிஐடி நீங்களா? ஹிமானி நீதான். இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும். உன்னோட வேலைக்காரி தன்யாவை நாங்கள் போய் பிடிச்சிட்டோம். ஸோ நீ உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஸோ நீயே சொல்லிடு. சொல்றேன். நான் தான் ஹிமானி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த முதலையும் நான் சாகடிக்கல, அதே மாதிரி அங்க எரிஞ்ச சடலமும் நான் கிடையாது. நான் ஜஸ்ட் இங்க என்னுடைய நீதியை கேட்டு திரும்பவும் நான் இங்க வந்திருக்கேன் சார். எனக்கு நடந்த அநியாயங்களை அது எல்லாரும் முன்னாடியும் வெளிக்கொண்டு வர நினைச்சேன். அதான் பூஷணியும் செலினாவையும் கொண்டு நீதியை நிலநாட்டியும். இல்ல சார், நான் ஒன்னும் உங்களை கொல்லல. அப்புறம் எதுக்கு ஒரு வருஷம் அப்புறம் நீ திரும்பின? ஏன்னா எனக்கு திரும்பி வர்றதுல அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரா? யாரு? சார், அவர் என்னோட மென்டார். எனக்கு எப்பவும் நல்லது நினைக்கிறவரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை சந்திச்சதே கிடையாது. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கு ஓடுன? ஏன்னா சார், அவர் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு. லலன் விரும்பி. சார், எல்லாரையும் இந்த குளத்தோட கரைக்கு கூட்டதுல ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? உங்களுக்கு தான் கொலகாரி கிடைச்சிட்டால, இந்த போலி ஹிமானியை நீங்க புடிச்சு போடுங்களேன். இதுக்கே எங்களை கூப்பிட்டீங்க? ஆக்சுவலி இந்த குளத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கடிச்சு கிடைச்ச பாடி ஹிமானி இது கிடையாது. அந்த பாடியை டிஎன்ஏ டெஸ்டும் எடுக்கல, அடையாளமும் காணல. சரி ஜித்தின், நீயே சொல்லு. உனக்கு என்ன தோணுது? இவ உண்மையான ஹிமானியா இல்ல போலியா? சார், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, இவ தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கா. இந்த போலி ஹிமானி தான் என் ஒய்ஃபையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. சார், இவ உண்மையான ஹிமானி ஆகவே முடியாது. இப்போ ஹிமானியோட ரெண்டு முகத்தை எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹிமானியே எங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கா. முக்கியமான விஷயம். அதை பற்றி நாங்கள் நல்லாவே விசாரிக்கவும் செஞ்சுருக்கோம். அவளை முதல்ல கடிச்சதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இவ ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா, கோமாவில். கடந்த 2 மாசமா தான் கோமாவில் இருந்து அவ ரிலீஃப் ஆயிருக்கா. என்ன? ஆனா சார், இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நல்ல மனுஷன் இவளோட உயிரையும் காப்பாற்றி அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காரு. ஆனால் இந்த ஹிமானி கோமாவில் இருந்து வெளியே வந்ததுமே முதல்ல அவ ஃபோன் யாருக்கு பண்ணியிருக்கா தெரியுமா? தன்னோட அப்பாவுக்கு, பூஷன் சாருக்கு தான். ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல, ஏன்னா ஃபோன் அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுனால. ஆனால் உங்களில் ஒருத்தருக்கு இங்கே நடந்த எல்லா விஷயமுமே தெரியும். கோமாலேருந்து வெளியே வந்த அப்புறமா ஹிமானி எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்கா. அவங்களில் ஒரு ரிலேட்டிவ் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பேக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற லேண்ட்லைனில் அவங்க கண்டிப்பாக பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் தான் ஹிமானி கிட்டயே இவளோட அப்பா தான் இவளையே கொலை பண்ண பிளான் போட்டதா சொல்லியிருக்காரு. ஹிமானிக்கு நியாயம் கிடைக்கவோ பூஷனோட முகத்திரையை எல்லார் முன்னாடி கிழிக்கிறேன்னு உறுதி எடுத்தாரு. ஆமா, இது உண்மைதான். அப்பா எனக்கு செஞ்ச அநியாயம், அதை மறுபடியும் வெளியே கொண்டு வரதா நான் திரும்ப வந்தேன். ஆனா அப்பாவோட உயிரை பறிக்கிறது என்னோட திட்டம் கிடையாது. அந்த நபர் எனக்கு உதவி செய்யணுன்றதை மட்டும்தான் நினைச்சாரு. ஆனா அதே ஆளு என்னை மாட்டியும் விட்டுட்டாரு. இமானி, அது யாருது?
மாமா சார் ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? ஆ, நீங்க தான் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்களே சார். ஜதின் மாமா, நீங்களா? நீங்க தான் என்னோட மென்டாரா நடிச்சீங்களா? அப்பாவையும் செலினா ஆண்டியும் கொல்றதா எந்த பிளானும் போடலையே. அப்படின்னா இதோட அர்த்தம் நீங்க உங்களோட பிளானுக்காக என்ன பயன்படுத்தியிருக்கிறீங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட அது என்னோட பாடின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க உங்களோட லாபத்துக்காக பண்ணிருக்கீங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு முதல்லயே சொல்லியிருந்தா நீ நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்ப. இங்கேயே நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை இங்கேயே கொல்லணும்னு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. பூஷன் ஹிமானியோட அம்மாவை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஹிமானியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா பணமும் ஹிமானி கிட்ட வந்துருச்சு. பூஷன் ஹிமானியை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சான். நானும் பூஷனும் ஷாலினியும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். இவளை எப்படியாவது மூழ்க வச்சு கொல்லணும்னு நினச்சோம். ஆனால் எப்படியோ பொழைச்சிட்டா. நீ பூஷன்கிட்ட ஏதோ ஒரு பணத்தை காட்டியிருக்கிற. இது இமானியோட சடலம்னு அவரை நம்ப வச்சிருக்க. முதல்ல வேற அது குதறி போட்டிருந்தது, அப்படித்தானே? ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் பூஷன் என்ன காலில் இருக்கிற தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டான். எல்லா பணத்தையும் எடுத்துட்டு மொத்தமாக ஓடிட்டான். ஒரு வருஷம் கழித்து எனக்கு இந்த ஹிமானி கிட்டேருந்து கால் வந்தது. அப்போ தான் எனக்கு இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் பொண்ணை என்னோட பிளானில் நயவஞ்சகமாக சேர்த்துக்க முடிவு பண்ணிட்டேன். முதல்ல பூஷனை கொன்னுட்டு அடுத்தது செலினாவை, அவளையும் கொன்னுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹிமானியையும் கொன்று போட்டுடலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த சிஐடி வந்து ஹிமானியை நாங்கள் ஒரு பக்கம் காப்பாற்றணும். ஆனால் ஜத்தினியும் ஷாலினியும் தூக்க கயிறுல இருந்த யாரால காப்பாற்றிக்க முடியும்? யாராலையும் முடியாது.